சூரசம்ஹார தினமான இன்று மருங்கூர் என்னும் ஊரில் நடந்த சூரன் திருவிழாவை விரிவாக காண்போம். மருங்கூர் என்னும் இந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுசீந்திரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது. மருந்துவாழ் மலை என்று அழைக்கப்படும் மலைக்கு பக்கத்திலேயே இந்த பகுதி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் சுமார் 30 அடி உயரமுள்ள சிறிய குன்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை வயல்களும் தென்னை மரங்களும் சூழ இந்த கோவிலை காண்பது ஒரு அற்புத அனுபவமாகும். இந்த சூரன் திருவிழா என்பது இப்பகுதி மக்களால் மிக மகிழ்வுடன் நடத்தப்படும் ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. மாலை 4 மணி அளவில் இந்த நிகழ்வு தொடங்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் இங்கே வந்து சூரன் திருவிழாவை கண்டுகளிக்கிறார்கள். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரனோடு சண்டையிட்டு வதம் புரிவதற்காக குதிரை வாகனத்தில் தன்னுடைய கோவிலிலிருந்து மலை அடிவாரத்திற்கு வருகிறார். திருச்செந்தூரில் எப்படி கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடக்குமோ அதே போல இங்கே மலையடிவாரத்தில் இந்த சூரன் விழா நடைபெறுகிறது. கீழே வந்த முருகனை சூரபத்மன் எதிர்கொள்கிறார். 10 அடி உயரத்தில் 3 அடி அகலத்தில் வைக்கோலால் சூரபத்மனின் சிலை செய்யப்பட்டிருக்கிறது. வண்ண துணிகளாலும் காகிதத்தாலும் இந்த சூரபத்மன் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய சூரனை செய்வது தூரத்திலிருந்து பார்த்தாலும் இந்த நிகழ்வு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த யுக்தி கையாளப்படுகிறது. பெரும் மாற்றத்தோடு மக்களுடைய கூச்சலுக்கு இடையே சூரபத்மன் முருகப்பெருமானை நெருங்கிச் செல்வார். பிறகு பின்வாங்கி சற்று தூரம் செல்வார். பிறகு மீண்டும் முருகப்பெருமானை நோக்கி அவர் செல்வார். இப்பொழுது முருகப்பெருமான் சூரபத்மனை நோக்கி நகர்ந்து செல்வார். இப்படி பாரிவேட்டை நடப்பது போல இருவரும் துரத்தி கொண்டே செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சூரபத்மனுடைய தலைகள் மாற்றப்படுகிறது. சூரபத்மன் ஆட்டுத்தலை, சிங்கத்தலை என்று மாற்றிக்கொண்டே முருகப்பெருமானோடு போர் புரிகிறார். இந்த தலையானது மரத்தினால் செய்யப்பட்டு வண்ணங்கள் பூசப்பட்டு கிட்டத்தட்ட 2 to 3 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறது. 2 பேர் சூரபத்மனுடைய தோளில் அமர்ந்து இந்த தலையை மாற்றுகிறார்கள். நிகழ்வு தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் மறைந்து இரவு மெல்ல மெல்ல தொடங்குகிறது. விளக்குகளின் வெளிச்சத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனோடு உக்கிரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்வின் உச்சகட்டமாக சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. மலர் சுற்றிய வேலை கொண்டு சூரனின் தலை கொய்யப்படுகிறது. சூரபத்மன் சரிந்து கீழே விழுகிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தின் உருவாக கருதப்படும் சூரபத்மன் கீழே விழும்பொழுது மக்கள் பெரும் கூச்சலோடும் மகிழ்ச்சியோடும் கத்தி கொண்டாடுகிறார்கள்.
கீழே விழுந்த சூரபத்மனுடைய உடலானது தீக்கொண்டு எரிக்கப்படுகிறது. 12 அடி உள்ள அந்த சிலை கொழுந்துவிட்டு எரியும் பொழுது அந்த பகுதி முழுவதும் வெளிச்சத்தால் குவிகிறது. முருகப்பெருமான் தீங்கினை அழித்து அந்த அழிவின் முடிவில் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிறார் என்ற பொருளில் இதை நாம் கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். சாலை ஓரம் மலையின் சரிவு என்று மக்கள் கூட்டம் நிறைந்து இந்த பகுதி காணப்படுகிறது. சூரனை வதம் செய்வதோடு அன்றைய நிகழ்வு முடிகிறது. முருகப்பெருமான் களைப்போடும் வெற்றி களிப்போடும் மீண்டும் மலையேறி தன்னுடைய கோவிலுக்குள் செல்கிறார். பொதுவாக கந்தசஷ்டி நடக்கும் கோவில்களில் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும். ஆனால் இங்கே அதற்கு பதிலாக ஆராட்டு என்ற ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது. மறுநாள் மாலை முருகப்பெருமான் அலங்காரத்தோடு மலையிலிருந்து கீழே இறங்கி பக்கத்தில் உள்ள குளத்தில் இறங்கி நீராடினார். இதை காண்பதற்கும் நிறைய பக்தர்கள் இங்கே குவிகிறார்கள். தாம் ததரி தாம் ததன தாம் தஜுனு தாம் ததரி ததன தஜுனு ததிமித தீங்கின தும் ததரி தாம் ததன தாம் ததரி ததன தஜுனு ததிமித தீங்கின தும் தகதரி ததரி ததன தஜுனு. மற்ற கோவில்களுக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள வேறுபாடு இங்கே நடக்கும் திருக்கல்யாணம். யாம் முன்பு சொன்னது போல சூரசம்ஹாரத்துக்கு மறுநாள் திருக்கல்யாணம் நடப்பதில்லை. அதற்கு பதிலாக சித்திரை மாதத்தில் அது நடைபெறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, மற்ற கோவில்களில் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் செய்கிறார். ஆனால் இங்கே வள்ளி திருமகளோடு முருகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. வள்ளி இந்த நாஞ்சில் நாட்டு பெண். எனவே முருகப்பெருமானை தங்கள் ஊர் மருமகனாக கொண்டு வள்ளி திருமணம் என்னும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. அதர்மத்தை அழித்து மக்களின் வாழ்வில் ஒளியை கொடுக்கும் இந்த சூரன் திருவிழா உங்களுக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று நம்பி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். வேறொரு சமயத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி.